ஓரிரு தினங்களில் மழைக்கு பின் பாதிப்புகள் உள்ள பயிர்கள் கணக்கெடுக்கப்படும் என உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவித்திருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளவை என்ன? முழு விவரங்கள். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில 31,853 ஏக்கர் பரப்பளவுல சம்பா நெற்பயிர் சாகுபடி என்பது மேற்கொள்ளப்பட்டதுல பல்வேறு மழையின் காரணமாக ஒரு 31,000 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய இந்த சம்பா நெல் சாகுபடி செய்யப்பட்ட வயல்களில் நீர் சூழ்ந்திருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்துல 18,000 ஏக்கர் பரப்பளவிலும், மயிலாடுதுறை மாவட்டத்துல 9,000 ஏக்கர் பரப்பளவிலும், திருவாரூர் மாவட்டத்துல ஒரு 3,000 ஏக்கர் பரப்பளவிலும், தஞ்சாவூர்ல 2,339 ஏக்கர் பரப்பளவுல பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறதாகவும், இந்த வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமடையும். அதன் காரணமாக வயல்வெளிகளில் இந்த சம்பா நெற்பயிர்கள் சாகுபடிக்காக பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வயல்களில் நீர் சூழ்ந்திருக்கும். இதை கருத்தில் கொண்டுதான் ஒரு இணை இயக்குநர்கள் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தோட்டக்கலை அலுவலர்கள், உதவி வேளாண் மற்றும் தோட்ட அலுவலர்கள் எல்லாம் ஒரு 5,000 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிற களப்பணியாளர்கள். இவர்கள் விவசாய நிலங்களுக்கு சென்று கணக்கெடுப்பு பணியை ஓரிரு நாள்ல மேற்கொள்வார்கள். வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து டிசம்பர் மாதம் இறுதி வரை நீடிக்கும் என்பதால பயிர் பாதிப்புகள் நிலவரங்களை அவ்வப்போது இந்த வேளாண்மை இணை இயக்குநர்கள் கண்காணித்து வருவாய்த்துறையுடன் இணைந்து கணக்கெடுப்பு பணியை தீவிரப்படுத்துவார்கள். 33% மேல் பயிர் பாதிப்பு இருந்தால் அதை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு தான் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஓரிரு நாடுகளில் இந்த கணக்கெடுக்கும் பணி என்பது களப்பணியாளர்கள் மற்றும் வேளாண் இணை இயக்குநர்கள் தலைமையில தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தற்போது வெளியிட்டிருக்கிறார்.